என் தங்கப்பிள்ளையே, உன் தாயானவள் இந்த வராகி. என்னுடைய நெற்றிக்கண் உனக்கு தெரிந்தால் உடனே தொடு. இன்று உன் தாய் உனக்கு அடித்துச் சொல்கின்றேன். உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை நான் என்னவென்று உனக்கு சொல்லிவிட வந்திருக்கிறேன். உன் தாயானவளினுடைய அன்பு உனக்கு என்ன தர காத்திருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருக்கின்ற இந்த காலம் இனி உனக்கு எல்லா நிலைகளையும் சரியாக சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வராகியானவள் உடனிருந்து நான் எப்பொழுதும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை தெளிவாக மாற்றுவதை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்திருந்தாலும் உனக்காக வருகின்ற இந்த தெய்வம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஒரு நிகழ்வை நிகழ்த்தாமல் போகாது. அதிலும் குறிப்பிட்ட நாளைய தினம் ஒருவரால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னால் நம்ப முடியாத ஒரு பெரிய விஷயம் நடக்க காத்திருக்கிறது எனும் பொழுது அதை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தொலைத்து விடாதே. நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு இனி உனக்கே என்று உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் நான் உன் முன்னால் நிற்கின்ற இந்த காலம் முழுக்க இனி உன்னோடு நான் சொல்லும் எல்லா விஷயங்களையும் நீ எப்பொழுதும் போல முழுக்க முழுக்க தெளிவாக தெரிந்து கொள். வராகி தன் நெற்றிக் கண்ணை காண்பித்து ஒரு விஷயத்தை உனக்கு சொல்ல துடிக்கிறேன் என்றால் நிச்சயமாக இது ஒவ்வொன்றும் விளையாட்டு காரியம் அல்ல என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இது எதுவும் உன் வாழ்க்கையில் நடக்கும் மிகப்பெரிய விஷயமாக எப்பொழுதும் நல்லதையே உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி எல்லாமுமாக உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள். நான் இருப்பதில் உனக்கு என்னவெல்லாமும் நடக்கிறதோ, நான் இருப்பதில் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாமும் கொடுக்கிறதோ அவை ஒவ்வொன்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் இந்த தெய்வத்தினுடைய அருளால் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் போல முழுக்க முழுக்க சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்நாள் முழுவதும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. என்ன நடக்கும் என்றும் ஏது நடக்கும் என்றும் நாம் எந்த காலத்திலும் யோசித்து கலங்கியதற்கெல்லாமும் பதிலாக நாளைய பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கும் என்பதனை நீ மறக்காதே. உன்னை தேடி வரும் எல்லா உண்மைகளும் உனக்குரிய நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. என்ன நடந்து இந்த வாழ்க்கையை நீ நினைத்து கலங்கினாயோ, எந்த விஷயத்தை நினைத்து இந்த வாழ்க்கையை நீ என்னவென்று தொலைத்தாயோ அதை எல்லாமும் நீ எப்பொழுதும் உண்மையோடு உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நேரமும் இனி உனக்கு கிடைக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள். வராகி என்பவள் இந்த செவ்வாய்க்கிழமையினுடைய இரவில் தன் நெற்றிக் கண்ணை உனக்கு காண்பித்து உன்னோடு பேசுகின்ற இந்த நேரம் முதலில் ஒரு விஷயத்தை நீ உறுதிப்படுத்து. என் பிள்ளையே, நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்றாலும் சரி, நம்மை தேடி என்ன வருகிறது என்றாலும் சரி, எதையுமே நாம் ஒருபோதும் தொலைக்கக்கூடாது. நமக்கு நடக்கும் இந்த விஷயங்களை நாம் எப்பொழுதும் விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நான் இருக்க வேண்டி உனக்கு எல்லாமும் என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உடனிருக்கும் இந்த கால நேரம் இனி எல்லாவற்றையும் உனக்கு நிச்சயமாக முன்னிறுத்தும். இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று இருந்தாலும் அது சரியான நேரத்தில் உனக்கு கிடைத்தே தீரும்.
எதிலுமே நம்முடைய விருப்பங்கள் எப்பொழுதும் நம்முடையதாக உறுதியானதாக இருக்கும் பட்சத்தில் தெய்வம் ஏதாவது ஒரு வழியில் அதை உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுக்காமல் விட்டுவிடாது. ஏதாவது ஒரு வழியில் இதை என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்காமல் விட்டுவிடாது என்பதனை நீ மறக்காதே. இந்த நாளும் எந்த நாளும் இனி உன்னோடு உன்னை தொடரும் இந்த காலங்களில் உனக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நடத்தி தரும் என்பதனை நீ மறக்காதே. சரியான ஒரு தேடலில் இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொன்றையும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. இத்தனை நாளும் உனக்கு நான் சொல்லித் தருகின்ற இந்த விஷயங்களோடு நீ ஒவ்வொன்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக மாற்ற வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. தெய்வம் இருக்கிறது என்று என் பிள்ளை மனதார நம்பத் தொடங்கி இருக்கிறாய் என்றால் எப்பொழுதும் எனக்கு நடக்கவில்லை, கிடைக்கவில்லை என்ற ஒரு வார்த்தை உன் வாயிலிருந்து வராது. மற்றபடி நல்ல நேரம் நமக்கு நம் தாயினுடைய அருளால் எப்பொழுது என்பதனை நம் தாய் நமக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பாள் என்ற ஒரு உறுதி மட்டும் உனக்குள் இருந்து கொண்டே இருந்தால் போதும். எப்படி இருந்தாலும் அதை அவர்கள் உனக்கு நடத்தி கொடுக்க முன் வருவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னை தேடி நான் நடத்தும் விஷயங்களோடு நான் எப்பொழுதும் உனக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்க வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள். எல்லா விஷயங்களையும் உனக்கு நான் நடத்தி கொடுக்க வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொள். நல்லது வேண்டி இனி உனக்கு நான் எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாமும் தர எண்ணுகிறேனோ அதை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள். நான் இருக்கின்ற இந்த நேரத்தில் நீ எப்பொழுதும் எதையும் தொலைத்துவிடக்கூடாது. நான் இருக்கும் இந்த நேரத்தில் உனக்கான விஷயங்களை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு. இனி வரும் வாய்ப்புகள் உனக்கு எதையும் கொடுக்காது என்பதனை புரிந்து கொள். இனி வரும் நேரங்கள் எதையும் உனக்கு தந்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள். உன்னை சுற்றி நடக்கும் பல நேரமும் இந்த காலமும் இனி எல்லாவற்றையும் உனக்கு சரியாகவே வழி நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த இடத்திலும் இனி உனக்கு நான் இருப்பதை உறுதிப்படுத்தும் இந்த காலம் முழுக்க ஒட்டு மொத்தமாக உன்னை நான் மீட்டெடுக்க வந்துவிட வேண்டும் அல்லவா? ஒட்டு மொத்தமாக உன்னை நான் சரி செய்துவிட வந்துவிட வேண்டும் அல்லவா? உடனிருப்பதை எல்லாமும் புரிந்து கொள்வதும் உடனிருப்பதை எல்லாமும் தெரிந்து கொள்வதும் இனி உனக்குள் அம்மாவின் வார்த்தைகள் உறுதியாக நிற்பதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு அடுத்தடுத்து நடக்கும் விஷயங்களை எல்லாமும் என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. என்னவென்று உனக்கு இவை எல்லாமும் சரியாக உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. எந்த நேரத்திலும் என் பிள்ளைக்கு கடந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் முழுக்க முழுக்க உனக்கான தேவைகளை எல்லாமும் நடத்துவதை இனிமேல் நீ கண்கூடாக காணத்தான் வேண்டும். இந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் உனக்கு கொடுக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சரியாக நடத்துவதை நீ தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். ஒவ்வொரு உண்மைகளையும் நீ ஏற்றுக்கொண்டு வாழ பழகிவிட்டாயானால் உன்னை சுற்றி வரும் ஒவ்வொரு நன்மைகளையும் இனி நிச்சயமாக நீ சரியாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அடுத்தடுத்த நிகழ்வுகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் அல்லவா? என்ன இருந்தாலும் சரி, நான் இருக்கும் பொழுது உன்னை சூழ்ந்து வரும் பல நன்மைகளோடு நீ அத்தனையையும் சரியாக எதிர்கொள்ள துணிந்து விட்டால் அது போதும். நடந்து முடிந்த எந்த ஒரு காரியத்தினாலும் இனி என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது.
உனக்காக அம்மா இருக்கிறேன். யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? யாருக்கு இது போன்ற விஷயங்கள் எல்லாமும் நடக்கும்? தெய்வம் தன் நெற்றிக் கண்ணை உன் முன்னால் காண்பித்து தன்னை பற்றி முழுமையாக எடுத்துச் சொல்கின்ற இந்த விஷயம் யாருக்கு நடக்கும் என்று சற்று சிந்தித்து பார். உனக்கு நடக்கும் இது போன்ற உன்னதமான விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதும் தொலைத்து விடாதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்களை எல்லாமும் நீ ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது. நடந்து முடிந்தது என்னவென்று நாம் யோசிக்கும் இந்த தருணம் நமக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எல்லா விஷயங்களையும் தெளிவாகவே உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உடனிருக்கும் எல்லா நிலைகளையும் இந்த வாழ்க்கையை நாம் எப்பொழுதும் போல சரியென்று உனக்கு சொல்லும் இந்த நேரம் மட்டும் ஒட்டுமொத்தமான எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உன்னுடைய தேவைகள் என்னவோ அதை எல்லாமும் தெரிந்து புரிந்து நீ வாழ வேண்டும். இந்த சூழ்நிலைகளை எல்லாமும் நீ சரியாக உணர்ந்து வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. அத்தனை நிலையிலும் உனக்கு வரும் மாற்றங்கள் நிச்சயமாக உன்னை சரியாக வழிநடத்தும் என்பதனை நீ மறக்காதே. சரியான காலம் உனக்கென எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை நான் எப்பொழுதும் போல சரி செய்து விட வேண்டும் என்பதிலும் உனக்கு நான் கொடுக்க நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நன்மதிப்போடு கொடுக்க வேண்டும் என்பதிலும் எப்பொழுதும் கவனமாக இருக்கிறேன். என் பிள்ளைக்கு தாய் நடத்துகின்ற ஒவ்வொரு நினைவிலும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பல விஷயங்கள் இனி உனக்கு ஒவ்வொரு உண்மைகளையும் கொடுக்க தொடங்கும் என்பதனையும் நீ மறக்காதே. தேவையில்லாமல் எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை நீ அனுபவித்த துன்பங்கள் போதும். இனி நடக்கும் விஷயங்களோடு நீ எல்லாவற்றையும் சரியாக புரிந்து நடந்து கொள். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள். நான் இருப்பதில் உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களும் சரியாக நடப்பதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். உன்னோடு நின்று நான் பேசுவதில் உனக்கு இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் சரி செய்து கொடுக்கும் என்பதனையும் நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதையே நாம் உருவாக்குகிறோம் எனும் பொழுது, நல்ல விஷயங்களையே நாம் நடத்துகிறோம் எனும் பொழுது, நீ எப்பொழுதும் போல உன்னோடு நிற்கும் இந்த நேரத்தை நீ உறுதிப்படுத்தி கொண்டு அம்மா சொல்கின்ற வார்த்தைகளிலிருந்து உனக்கு கிடைக்கும் இந்த வாழ்க்கையை ஒரு நாளும் கைவிட்டு விடாதே. எப்பொழுதும் நமக்கும் நல்லது நடக்கும் என்ற ஒரு சிந்தனை மட்டும் ஒரு பிள்ளைக்குள் இருந்து விட்டது என்றால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய எந்த ஒரு வாய்ப்புகளையும் அவ்வளவு சுலபமாக வெல்லாமும் விட்டுவிட முடியாது. அவர்களுக்கு கிடைக்கும் அந்த அன்பான வார்த்தைகளை எந்த இடத்திலும் தொலைக்க முடியாது. எந்த நாளும் என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலும் இருக்கக்கூடிய உண்மைகளோடு தெய்வம் உன்னை உருவாக்குகிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் உன்னை அன்போடு வழிநடத்துகிறது என்பதனை நீ மறக்கக்கூடாது. எப்பொழுதும் போல என் பிள்ளை, நீ எதையுமே யோசித்து இந்த வாழ்க்கையில் உனக்குரிய உண்மைகளோடு எல்லாவற்றையும் நீ நிறைவுபடுத்தி கொண்டாயானால் உனக்கு எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த நேரத்திலும் நான் உனக்கு கொடுப்பதை நீ எப்பொழுதும் தெளிவுபடுத்தி கொள்வாய் என்பதனையும் நீ மறக்காதே. இத்தனை சூழ்நிலை இருந்தாலும், இத்தனை புரிதல் இருந்தாலும், எவ்வளவு காயங்கள் இருந்தாலும், இவை எல்லாவற்றையும் கடந்து நீ வாழக்கூடிய இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாமும் கொடுக்கும் என்பதனை நீ எப்பொழுதும் சரியாக
புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. உன்னோடு எப்பொழுதும் உன்னை உருவாக்கும் இந்த தெய்வம் நான் இருக்கும் பொழுது இதை எப்பொழுதும் என் பிள்ளை நீ தொலைக்கக்கூடாது. இன்று இரவு பொழுதை பௌர்ணமியினுடைய இரவு பொழுது, அதனால் தான் அம்மா தன்னுடைய நெற்றிக் கண்ணை உனக்கு காண்பித்திருக்கிறேன். இந்த பௌர்ணமியின் இரவு பொழுதில் நான் சொல்கின்ற வாக்கு ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னுடைய எதிர்காலத்தை உனக்கு என்னவென்று சொல்லி தந்துவிடும் என்பதனை மறக்காதே. உனக்காகவே நான் வருகின்ற இந்த பொழுதுகள், உன்னை நான் தேடிச் சொல்லும் விஷயங்கள், பௌர்ணமி நாளில் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றிருக்கும் பொழுது அதை யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது, யார் நினைத்தாலும் அதை விட்டுவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள். என்னென்ன தீர்வுகள் இருக்கிறது என்பதனை எல்லாமும் புரிந்து, என்னென்ன விஷயங்கள் உனக்கு நடக்கிறது என்பதனை எல்லாமும் தெரிந்து, வரக்கூடிய நாளில் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை எப்பொழுதும் நீ புரிந்து கொண்டால், தாயினுடைய அரவணைப்பு எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். வராகியினுடைய அன்பு எந்த அளவில் உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்கிறது என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நாளைய விடியல் பொழுது வாழ்க்கையில் உனக்கான வெற்றி பொழுதாக மாறும். நீ விரும்பியது போல உனக்குரிய மனநிறைவை நிச்சயமாக அது கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன தேவை இருந்தாலும் சரி, என் பிள்ளை நினைத்தது போல ஒவ்வொன்றும் உனக்கு சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ மறக்காதே. ஒவ்வொன்றிலும் என் பிள்ளை விருப்பப்பட்ட விஷயங்களோடு உனக்கு நாளைய சந்திர பகவானினுடைய அருளோடு பௌர்ணமி நாளில் உன் வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்கள் கிடைக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. உள்ளதை உனக்கு நான் உள்ளபடி எடுத்து சொல்லித்தரும் இந்த வேளை, இனி எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எல்லா விஷயங்களிலும் உனக்கு ஏற்றது போல பல நல்ல தருணங்கள் உன்னை தேடி வரும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் சரி, எப்பொழுதும் உனக்குள் இருக்கும் நம்பிக்கையை மட்டும் நீ விட்டு விடாதே. என்ன நடந்தாலும் சரி, உன்னோடு நான் இருக்கும் உண்மைகளை மட்டும் நீ தொலைத்து விடாதே. உன் மனதில் நின்று நான் எல்லாவற்றையும் உனக்கு தினம் தினம் சொல்லி உன்னை தேற்றிக் கொண்டிருக்கிறேன். உன்னோடு நான் இருந்து அத்தனை விஷயங்களையும் உனக்கே என்று உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது நீ ஒவ்வொன்றையும் புரிந்து கொள்ள நினைக்கும் இந்த நேரம், இனி அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு ஒவ்வொரு வெற்றியும் இனி உறுதியாக கிடைப்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த நாளிலும் இனி உனக்கு தேவையான ஒவ்வொன்றையும் நான் நிச்சயமாக உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவது போல, பௌர்ணமி விடியலை என் பிள்ளை நீ சுறுசுறுப்பாக எதிர்கொண்டாலே அது போதும். சுறுசுறுப்பாக இதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். ஒவ்வொரு நாளும் உன்னோடு இருந்து நான் சொல்லும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை கரை சேர்க்காமல் போகாது, உன்னை நல்வழிப்படுத்தாமல் எங்கும் செல்லாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்க என்றும் உனக்கு வெற்றியும் கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன் விருப்பங்கள் என்னவோ, உன் தேவைகள் என்னவோ, உனக்கான மாற்றங்கள் என்னவோ, இவை எல்லாமும் எப்பொழுதும் போல உன்னை சந்தோஷப்படுத்தி உன்னை வாழ வைக்கும் என்பதனையும் நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கின்ற நேரமும் இந்த காலமும் எப்பொழுதும் என் பிள்ளைக்கு வெற்றி விடியலை கொடுக்க முதல் நாள் இரவே உன்னை தயார்படுத்தும். அதுபோலத்தான் நான் இப்பொழுது நின்று உனக்கு கொடுக்கும் இந்த விஷயங்கள் நாளைய விடியலை உனக்கு நம்பிக்கைக்குரிய விடியலாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. என்றும் என் பிள்ளைக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நான் உறுதிப்படுத்தி கொண்டிருக்கும் இந்த காலம்
இனி எந்த காலத்திலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள். எதிர்பாராத பல விஷயங்கள் உனக்கு மிகப்பெரிய வெற்றியை தர தயாராக இருக்கிறது. நல்லபடியாக இந்த இரவை கடந்து வா. என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.